வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு, பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், இப்போதும் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மைல்கள் சுற்றி கொண்டிருப்பவர், மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ. வணக்கம். வணக்கங்க. நிறைய செய்திகள் இருக்கு உங்களோட பேசுறதுக்கு. இப்போதைய பிரச்சனைங்கிறது இந்த செல்லா காசு பிரச்சனை. இதுல பலருக்கும் ஆச்சரியம் திரு வைகோ எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது. இந்த கருப்பு பண ஒழிப்பிற்கு இது மிகப்பெரிய அளவிற்கு பயனளிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? நான் பொருளாதார வகுப்பு இளங்கலை பொருளாதார முதுகலை படித்தவன். கல்லூரியில் சென்ட் சேவியர் கல்லூரியில் பொருளாதாரத்தில் கோல்டு மெடல் கூட வாங்கியிருக்கேன். அதனால் நான் பெரிய தகுதி இருக்குன்னு சொல்ல வரல. எனக்கு தெரிய இந்தியாவை பாழ்படுத்தி கொண்டிருப்பது கருப்பு பணம், கள்ளச்சந்தை. இதை ஊழல், சமுதாயத்தின் அத்தனை துறைகளையும் ஊடுருவி அதுக்கு ஆணி வேறாக ஒரு நச்சு மரமாக வளர்த்து விட்டிருப்பது அரசியலில் இருக்கிற ஊழல். எனவே இவற்றையெல்லாம் ஒழிக்கவே முடியாதோ என்கிற ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிற வேளையில் மிக துணிச்சலாகவும் தன் கேபினட் கொலீக்ஸுக்கு கூட, அமைச்சரவை சகாக்களுக்கு கூட தெரிவிக்காமலும், நிதியமைச்சருக்கு மாத்திரம் தெரியும், அதை அறிவித்து விட்டு தான் இப்போ கேபினெட்டில் சொல்கிறாரு டிமானிட்டைசேஷனை. 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்ற இந்த அறிவிப்பு வந்த உடனே காலை 8 மணிக்கு முதல் ஆளாக ஸ்பெக்டாகுலர் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரைக் டெலிவர்ட் பை மிஸ்டர் நரேந்திர மோடி டு எலிமினேட் கரப்ஷன் அண்ட் பிளாக் மணி. ஊழலையும் இந்த கருப்பு பணத்தையும் ஒழிப்பதற்கு ஒரு அற்புதமான அதிரடி நடவடிக்கையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எடுத்திருக்கிறார் என்று பாராட்டு தெரிவித்தேன். அதற்கு பிறகு இன்று எதிர்த்து கடுமையாக போராடுகிறவர்கள் கூட வேறு 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே அவங்களும் கூட வரவேற்றெல்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இப்பொழுது இந்த நடவடிக்கைக்கு பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள் எதிர்க்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கைன்னா, அதிமுகவும் திமுகவும் காவிரி பிரச்சனைக்கு ஒன்னா போய் சேர்ந்து நிக்கல. தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களில் இவங்க 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு நின்று ஒரு இடத்துல கரம் கோர்த்து நிக்கல, ஒரு வரிசையில் நிக்கல. ஆனால் முதலாக அதிர்ச்சி தரத்தக்க விதத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும், திமுக எம்பிக்களும், பொதுவுடைமை கட்சி எம்பிக்கள், மற்ற இதனை எதிர்க்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்து வரிசையில் நின்று நாடாளுமன்றத்தில் காந்தியார் சிலைக்கு முன்னாலே இருந்து ஆர்ப்பாட்டமும் எதிர்ப்பையும் காட்டினார்கள். இப்படி எல்லோரும் எதிர்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் கடுமையாக இப்போ மோடி அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார். கடுமையான மோதல் இருக்கு. அவர் வரவேற்கிறார். நான் இதை வரவேற்றதனுடைய நோக்கம், அவர் நல்ல இந்த முடிவு வரவேற்கத்தக்க முடிவு. ஆயிரக்கணக்கான கோடிகள். இதை காங்கிரஸ் கட்சி மிக கடுமையாக எதிர்க்கிறது. என்ன, ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போதுதான் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,76,000 கோடி, நிலக்கரி ஊழல் 1,86,000 கோடி, காமன்வெல்த் ஊழல் 1000 கோடி. இந்த மாதிரி ஒரு ஊழல நீ கணக்கு பட்டியலிட்டுக்கிட்டே போலாம். அங்கே பாம்பேல நடந்ததெல்லாம் இவ்வளவு ஊழலும் செஞ்சு இவ்வளவு ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சி இவ்வளவு கடுமையாக எதிர்க்குது. அரசியல் கட்சிகள் 1000 கோடி 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி என்பதெல்லாம் கரன்சி நோட்டுகளாக அவங்க வச்சிருக்கிறாங்க. சொத்துக்களாக மாத்துறது, மனைகளாக, வீடுகளாக, தங்கமாக சொத்தை வாங்கியிருக்க பணமே வச்சிருக்கிறாங்க. பெரும்பாலான கருப்பு பணம் அப்படி இருக்குங்கிறதான இப்ப வாதமாக. ஆனால் இப்பொழுது இந்த கருப்பு பணத்தை இப்போ வங்கிகளுக்கு ஓரளவுக்கு, கணக்குக்கு ஓரளவுக்கு வங்கிகளுக்கு வந்திருக்கு. எவ்வளோ பிரிண்ட் பண்ணுறாங்களோ அதில் ஓரளவுக்கு பணம் வந்திருக்கு. வேறு என்ன செய்யறதுன்னு செய்ய முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒவ்வொன்றும் அதிரடி நடவடிக்கை அறிவிக்கிறாரு. 2,50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் பண்ணிட்டாங்க. பண்ணி முடித்த பிறகு இதுக்கு சோர்ஸ் இல்லைன்னா இவ்வளோ வரி கட்டணும், 75% வரி கட்டணும், அபராத வரி சேர்த்து. சரி, இப்படி ஒவ்வொன்றா செய்யும்போது என்னையா 2000 நோட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கிறாரு இவர். 500 நோட்டு, 1000 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு நிறைய பிரிண்ட் பண்ணிட்டு பிரச்சனை இல்லாமல் எல்லா மக்களுக்கும் சிரமம் இல்லாமல் போயிருக்குமே அப்படின்னு ஒரு பல பேர் கருத்துக்கள் சொல்கிறாங்க. என்ன ஆயிருக்கும், புகை நுழையாத இடத்துல கூட இந்த கருப்பு சந்தை கள்ளப்பணத்துக்காரங்களுக்கு ஆள் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஊழல் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல.
ஈஸியா ஸ்மால் பண்ணிடுவாங்க. இப்பவும் ஜன்தன் அக்கவுண்ட் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் திடீர்னு ஜன்தன் அக்கவுண்ட்ல வருது. வந்தாலும் 10,000 ரூபாய்க்கு மேல ஜன்தன் அக்கவுண்ட்ல போட்டதுக்கு சோர்ஸ் காட்டணும். என்ன எல்லாத்தையும் எப்படி செக் வைக்கிறான்னு பாருங்க. இவர் மட்டும் முன்கூட்டி 500 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு நிறைய அச்சடிக்க சொல்லி இருந்தா அந்த நிமிடமே எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் அப்ப என்ன நோக்கத்துக்காக திடீர்னு 500 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு அதிகமாக அச்சடிக்கிறாங்க? அப்ப 1000 ரூபா நோட்டு செல்லாது 500 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு செய்ய போறாங்களோன்னு சொல்லி இந்த நோக்கம் நிறைவேறாது. நீங்க சொல்றதுல பல கட்சிகளும் கருப்பு பணத்தை ஒழிப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வரவேற்கிறோம். ஆனா அந்த எக்ஸிகியூஷன்ல இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் பிரச்சனை. அதை மத்திய அரசாங்கம் திட்டமிடல. குறிப்பா மன்மோகன் சிங் சொல்றாரு நாடாளுமன்றத்தில் பேசும்போது, இது சட்டப்படியான ஒரு திருட்டு, திட்டமிட்ட ஒரு திருட்டுங்கிற அளவு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். நான் மன்மோகன் சிங் ஒரு நல்ல எக்கனாமிஸ்டுங்க, பெஸ்ட் எக்கனாமிஸ்ட், ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பாராட்டத்துக்கார். அவரை பிடிச்சு கொண்டாந்து ஆட்டை கொண்டாந்து விடுற மாதிரி விட்டு அவர் பேச வச்சுட்டாங்க. அவரு அங்கே கட்சிக்காக பேசிட்டு போயிட்டார். நான் என்ன சொல்கிறேன், முன்னேற்பாடுகளை செய்திருந்தா எல்லாரும் தான் முன்கூட்டியே இதை யூகிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நோக்கமே நிறைவேறாத இந்த கள்ளப்பணத்தை எல்லாத்தையும் எப்படி மாற்றுறதுங்கிற வழியை ரொம்ப எளிதாக செய்திருப்பாங்க. சிரமம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. மக்கள் சிரமப்பட்டாங்கன்னா மற்றதில் சிரமப்படலையா? வெள்ள காலத்தில் சிரமப்படலையா? யுத்த காலத்தில் சிரமப்படலையா? ஒரு யுத்தம் மூழும்போது மக்கள் சங்கடப்படலையா? எத்தனையோ போர் வீரர்கள் உயிர்களையே கொடுக்குறாங்க பார்டர்ல இருந்து. அதுபோல சங்கடங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வருவது ஒரு நெடுங்கால ஒரு நன்மைக்காக. ஆபரேஷன் பண்றோம், வலிக்குது, கசப்பு மருந்து சாப்பிட்றோம், கஷ்டமா தான் இருக்கு, நோய் தீரணும், சிகிச்சை வெற்றி பெறணும், அப்போ வலிக்கத்தான் செய்யும். அது போலத்தான் இதுல பாதிக்கப்படுறது வெள்ள நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி போர் சூழல்ல எல்லா நேரங்கள்லயும் மக்கள் நிச்சயமா தேசத்துக்காக நிற்கணும். ஆனா இதுல சாமானியர்களுடைய கஷ்டம் தான் அதிகமா இருக்கு. பணம் வைத்திருக்கிறவங்க யாரும் இன்னைக்கு ரோட்ல நிக்கல. சொல்றது யாரு? சாமானியர்கள் கஷ்டப்படுறான்னு சொல்றது யாரு? இந்த கருப்பு பண முதலைகள், இந்த அவங்க பின்னணியில் வச்சிருக்கவங்க. கம்யூனிஸ்டுகள் குறை சொல்லலை, அவங்க யோகியமானவங்க. அவங்களுக்கு இந்த கொள்கையில மாறுபாட்டு கருத்து இருக்கு. நான் அவங்கள அந்த லிஸ்ட்டை சேர்க்கலை. சாமானிய மக்களை போய் ரோட்டில் கேளுங்க. நான் சாமானிய மக்களோட அன்றாட பழகிறவன். ஊருக்கு போனால் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லா ஜனங்களோடையும் பழகிறவன். உழுக போகிறவன், மாட்டி வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறவன், வெத்தலா கடையில் இருக்கிறவன், கூப்பிட்டு பேசுகிறவன். என்ன சாதாரண ஜனங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனால் அந்த சுத்தம் பண்ணுறாங்களே அவங்ககிட்ட பேசுகிறவன். சாதாரண மக்கள் இதை பெருமளவு வரவேற்கிறார்கள். இதை 80% மக்கள் வரவேற்கிறாங்க. சாதாரண மக்கள் சங்கடப்படுறாங்கன்னு சொல்லக்கூடியவங்க மேல்தட்டுக்காரங்களுடைய சார்பா பேசுறாங்க. பலரும் சொல்றாங்க இது சங்கடத்துக்கு உள்ளாக்குது. வரவேற்கிறதும் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி வரவேற்கக்கூடிய ஒரு பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. நாங்க நின்னாலும் இது வரவேற்க வேண்டிய விஷயம்னு. ஆனா இன்னைக்கு சுருக்கு பையில கை வச்சுட்டாரு, சிறுவாட்டு காசுல கூட இன்னைக்கு கை வச்சுட்டாங்க. இப்படியான ஒரு பிரச்சனைகளும் கவலைகளும் குறிப்பா குடும்ப தலைவர்கள்ட்ட எல்லாம் வரதையும் ஒண்ணும் கிடையாது. சிறுவாட்டு காசு வச்சிருக்கிற இந்த பொம்பளை இப்ப ஒண்ணு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கல. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் 2000 ரூபா முதல்ல மாற்றலாம் அப்படின்னாங்க. சாதாரண மக்களுக்கு அன்றைக்கு அந்த தேவைக்கு அந்த அளவுக்கு மாற்றிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அதுல எல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இவங்க ஏதோ சிறுவாட்டு காசுகளை கஷ்டம் வச்சு சுருக்கு பையில் வச்சு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இவங்க ரகசியமாக மூட்டையாக கொட்டி வச்சுருந்தாங்களே, அவங்க தான் இதை பேசுகிறாங்க. சாதாரண ஜனங்களின் ஆதரவு 80% நான் குறைச்சி சொல்கிறேன். 90% ஆதரவு இந்த ஒரு பிரச்சனையில் மோடிக்கு இருக்குங்க மக்கள்கிட்ட. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள்ல பிரச்சனை இருக்கு. நாங்க நெல் வாங்க முடியல, இப்ப விதை பருவம் வாங்க முடியாம இருக்கும். இப்படி பல சிக்கல்களை சொல்றாங்க. திருமண வீடுகளுக்கு 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்கலானாலும் அதுக்கு அவங்க கேட்கிற பல்வேறு விஷயங்கள் நடைமுறையில சாத்தியமில்லாத விஷயங்களா இருக்கு. இதெல்லாமும் நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. அவங்களோட நிறைய இடங்களுக்கு போறதுனால சொல்றேன். அந்த இடங்களும் அவங்க ஆனா நாட்டுக்காக இதை ஏற்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிறாங்களா? நீங்க திருமணம் ரொம்ப இவ்வளவு நான் சொல்ல மிடில் கிளாஸ்லேயே இப்போ ரொம்ப செலவாகத்தான் செய்யுது. அதெல்லாம் கட்டுப்படுத்த நேரத்தில் இப்போ ஒரு யுத்த காலத்தில் சிலதுகளை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிறது இல்லையா? அதுபோல் நாட்டினுடைய பொருளாதாரத்தை இந்த கருப்பு பணம் ஊழலிருந்து மீட்பதற்கான ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கும் போது இந்த சிரமங்களை மக்கள் தாங்கி கொண்டார்கள். அவங்க சொல்கிற மாதிரியான அளவுக்கு கஷ்டம் எங்கேயும் கிடையாதுங்க. ஆனா இதனால முழுமையா கருப்பு பணத்தை ஒழிக்க முடியுங்களா? இது வரைக்கும் 10 லட்சம் கோடிக்கு மேல கணக்குக்கு வந்திருக்கிறதுல பெரும்பாலும் மத்தியதர வர்க்கம் அல்லது சேலரிடு பர்சன் அப்படின்னு வந்திருக்கிறது. நிறைய முயற்சிகள் நடந்துச்சு. இவங்க இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரெய்டு நடத்துறாங்க, அதுல பணம் பிடிக்கப்படுறதையும் பாக்குறோம். அந்த கருப்பு பணம் முற்றாக ஒழிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முழுமையா நம்புறீங்களா? இந்த தேள் கொட்டின திருடன் கதையில பல பேர் இருக்கான், வெளியே சொல்ல முடியாது. அதுக்கு வேறொரு பழமொழி இருக்கு, நான் சொல்ல விரும்பல. அதாவது இது ஒரு சரியான முயற்சி. இந்த ஒரு முயற்சியில முற்றாக இது ஒழிக்கப்பட்டு விடும் ஊழல் அப்படின்னு நான் சொல்ல தயாரா இல்லை. படிப்படியாக தான் கொண்டு வரணும். இனி
கரன்சி நோட்டுக்கான அவசியம் இருக்காதுங்கிற முறையில் ஜன்தன் கணக்குன்னு சொல்லி கொண்டு வரும்போது கோடிக்கணக்கான மக்கள் இந்த 100 ரூபா வேலை திட்டத்திலிருந்து வங்கி கணக்குகளை ஆரம்பிக்க வச்சு 26 கோடி பேருக்கு வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு புள்ளி உரம் சொல்லுது 80% வரை வங்கி கணக்கு மக்கள் வந்து விடுவார்கள்னு சொல்லுது. இப்படி வங்கி கணக்குகளுக்கு வரும்போது, அதாவது நாணயம் முதல்ல இந்த நாணயம் தோல் நாணயம், பிறகு உலோக நாணயம், பிறகு இப்போ தாழ் நாணயம். இனி என்ன ஆகும்? பல நாடுகளில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் அந்த அட்டைகளையே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே கணக்குக்கு கொண்டு வரும்போது இனி இந்த கணக்கு மூலமாக தான் எல்லாமே பண பரிவர்த்தனை நடக்கணும், எல்லாம் நடக்கணுங்கும் போது இந்த கமிஷன் கொடுக்கறது, பணம் வாங்குறது, போறது இதெல்லாமே கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு வழி பிறக்கும். இப்போ எடுத்திருக்க ஸ்டெப்பு, இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்க போறாருங்கிறதா எனக்கு அவருடைய அறிவிப்புகள் ஒவ்வொன்றா. இப்போ தங்கத்தை பற்றி கூட அறிவிச்சிருக்காரு. உடனே வந்து 5 ரூபா காயின்லாம் செல்லாதுன்ட்டாரான்னு சொல்லி சங்கரகோயில் பக்கம் கிளப்பி விட்டால் ஒருத்தரும் வாங்க மாட்டேங்கிறான். அது மாதிரி தங்கமே வச்சிருக்க கூடாதாங்க. தங்கம் ஏற்கனவே உள்ள சட்டம் தான் இப்போயும் இருக்குது, வச்சிருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணு 500 கிராம், கல்யாணமான பொண்ணு 500 கிராம் வச்சுக்கலாம், மற்ற பாகாத பொண்ணு 250 கிராம் வச்சுக்கலாம், ஆண்கள் வந்து ஒரு 50 கிராம் தங்கம் 100 கிராம் வரைக்கும் 100 கிராம் வச்சுக்கலான்னு. இதுக்கு மேலே வச்சிருக்கலாம். எனக்கு இத்தனை ஓட்ட விதைப்பாட்டை இவ்வளவு நெல் வந்தது, இந்த வியாபாரத்தில் இவ்வளோ வருமானம் வந்தது, இந்த சோர்ஸில் நான் இத்தனை பவுன் தங்க வச்சுருக்கேன்னா அதுக்கு ஒன்றும் கிடையாது. அதை கணக்கில் காட்ட முடியாத அதிக அளவு தங்க பிரைடில் மாட்டுதுன்னு வைங்க, 50% அதுக்கு வரி, 20%, 25% அதுக்கு அபராதம், 75% வரி. இதெல்லாம் சரியான நடவடிக்கை. ஆகவே இனி அடுத்து என்ன கொண்டு வர்றாரு? பினாமி டிரான்சாக்ஷனை ஒழிக்கிறதுக்கு, இந்த நிலங்களை வந்து பல பேர் எழுதி வச்சு பண்ணக்கூடியதுக்கு, எந்தெந்த விதங்களில் இந்த ஊழல் பணத்தை பதுக்கி வைக்கலாம். ஒன்று கரன்சியில் பதுக்கி வச்சாங்க, அடுத்து எங்கன்னா தங்கத்தில், அடுத்து மனைகள், இந்த மாதிரி இதுகள். இது ஒவ்வொன்றா கொண்டு வரும்போது நிர்வாகத்தில் எல்லாமே உங்களுக்கு இந்த கணிப்பொறி மூலம்தான். டெண்டர்னு சொன்னால் அதில் இனிமேல் ஒளிவுமறைவு இல்லாமல் எனக்கு வேண்டிய ஆளு தான் டெண்டர் கொடுப்பேன், ஏன் வேண்டிய கட்சிக்காரனுக்கு தான் கொடுப்பேன், இன்னாரு தான் வேலை கொடுப்பேங்கிறதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு எல்லாமே ஓப்பன் சிஸ்டத்துக்கு, டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டத்துக்கு நம்ம இணையதளத்தில் இருக்கிறதுனால இந்த யுகத்தில் அதை பயன்படுத்தி வரும்போது எந்தெந்த அளவுக்கு ஊழலை ஒழிக்க முடியுமோ அது ஒழிக்க வழிமுறைகளை நோக்கித்தான் போறாருங்கிறது எனக்கு இருக்கு. ஒண்ணு வந்து இப்ப தங்கம் பத்தி நம்ம பேசுறோம். 500 கிராம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 62 சவரன். இன்னைக்கு பல வீடுகள்ல தமிழ்நாட்டுல திருமணங்கள்ல குறிப்பிட்ட சமூகங்கள்ல 100 சவரன் தங்கம் போடுறது வசதியா வச்சிருக்காங்க, இவ்வளவு வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறுது இல்ல? ஆகாது. ஏன்னு கேளுங்க, எங்களுக்கு குடும்பத்தில் இவ்வளவு வரவு இருக்கு, இத்தனை வருஷத்து இந்த வருஷம் இவ்வளவு வரவு வந்தது, அந்த சோர்ஸ்ல இவ்வளவு தங்கம் வச்சிருக்கோம்னு சொன்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனா புதுசா ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. 1 கிராம் தங்கம் வாங்கினாலும் இன்னைக்கு நீங்க வந்து பேன் கார்டு கொடுக்கணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இப்ப இந்த 1 கிராமோ அல்லது 1 பவுனோ கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேமிச்சு வாங்குற அந்த மக்களை ஏன் வந்து சர்வேலன்ஸ்குள்ள நம்ம கொண்டு வரணும்? பேன் கார்டு ஏன் கொடுக்கணும்? இனிமே எல்லாமே கார்டு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்கான முதல் முயற்சி தான் இது. எல்லாமே கணக்குக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் செய்யறாங்க. மக்கள் அதுக்கு பழகிட்டு போகும்போது அதுக்கு தானால அது வந்து இப்ப எப்படி கிராமத்தில் எழுத படிக்க தெரியாத பெண்கள் பேங்க் கணக்கு போட்டு 100 ரூபா திட்டத்தில் பணம் வாங்குறாங்க. மக்கள் அதுக்கு பயிற்றுவிக்க பழக்கப்படும் போது அதுக்கு அதை வந்து ஏத்துக்கிடுவாங்க. இப்ப ரொக்கமில்லா பரிவர்த்தனைக்கு நம்ம தயாராகணும் அப்படின்றீங்க, அதை நோக்கி தான் இது போகுது. அப்ப அந்த ரொக்கமில்லா பரிவர்த்தனைக்கு பழகாத மக்கள் தான் இன்னைக்கு வந்து பெருமளவுக்கு மக்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கல, இன்னும் தொழில்நுட்பம் போய் சேராத இடங்கள் பல இருக்கு. அப்படி இருக்கும்போது உடனடியா அதை கொண்டு போய் சேர்க்காம நீங்க இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது சிக்கல் வரும். 50 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா வரைக்கும் தான் நீங்க பழங்குறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் தடங்களே கிடையாது. உடனே அந்த ரூபாயை எடுத்துட்டாங்களா? கேஷ்லெஸ் சொசைட்டின்னு கொண்டாந்துட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு அளவுக்கு படிப்படியாக கொண்டு வரணும் போது செய்கிறாங்க. தவிர எல்லாத்தையும் பணப்புழக்கத்துக்கு தான் பணம் இருக்கு, அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. எல்லாத்துக்கும் வங்கிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ சிக்கலாக இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ 26 கோடி பேரை வங்கி கணக்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவதுங்க, ஜன்தன் கணக்கில் 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க போட்டீங்கன்னா கணக்கு சொல்லணும். நீங்க வந்து 24,000 ரூபாய் வரைக்கும் நீங்க பேங்க்ல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணலாம். இதுல வந்து சாதாரண மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கு, இல்ல என்னோட பணத்தை நான் எடுப்பதற்கு நான் ஏன் வாரத்துக்கு இவ்வளவுதான் எடுக்கணும்னு ரேஷன் சிஸ்டம் கொண்டு வரீங்க. அதுக்கு மேல எடுத்தா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நீங்க சோர்ஸ் சொன்னா அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது, எடுக்கலாம்.
அதுதான் இப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் வந்து மை வைக்கணும் போது மக்கள் அதை தான் எதிர்த்தாங்க. என்னுடைய பணத்தை நான் எடுப்பதற்கு என்ன ஒரு குற்றவாளியாக பாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. இப்போ என்னோட பணத்தை நான் எடுக்கிறதுக்கு 24,000 ரூபாய் தான் எடுக்கணும், இல்லைன்னா நீங்க சோர்ஸ் கொடுக்கணும்னா இது நடைமுறையில பல சிக்கல்களை கொடுக்கறது. நான் வந்து ஒரு பணத்தை பெறுவதற்கு வேற யாரோ ஒருத்தட்ட கூட நான் கொடுத்து வாங்கியிருக்கேன். பலரை பயன்படுத்தி பணம் எடுக்கிறதுனால, பணத்தை போடுறதுனால அதை ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு அதை தடுப்பதற்கு என்னென்ன விதத்தில் தடுத்து இது ஒரு வடிகட்டிய முறையில் வெற்றி பெற செய்யலாங்கிற நோக்கத்தோடு செய்கிறாங்க. சிரமங்களை நாம் தாங்கித்தான் தீர வேண்டும். இது என்னுடைய கருத்து. நீங்க சொல்ற மாதிரி பெரும்பாலான மக்கள் வந்து நிறைய கருத்து கணிப்புகளையும் வருது, இதை ஆதரிக்கிற ஒரு போக்கையும் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு, ஏற்கனவே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டு விட்டது, யாருக்காக யார் கருப்பு பணத்தை அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்களை காப்பாற்றுற விதமா இந்த செய்தி முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டது, அதனால இந்த திட்டத்தினால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. கார்ப்பரேட் நிறுவனங்களை தலையெழுதுக்கு கொண்டாடினதே இந்த காங்கிரஸ் கட்சி தானே. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை சொல்றாரு மதிப்புக்குரிய ராகுல் காந்தி. இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு இவ்வளவு சொன்ன இவங்க ஆட்சி தான் நடந்தது. 1,86,000 கோடி, 1,76,000 கோடி, 1,000 லட்சம் கோடி எல்லாம் யார் காலத்தில் நடந்தது? இவங்க காலத்தில் தான் நடந்தது. பகிரங்கமா அப்பட்டமா வெடிச்ச ஊழல் போஃபஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு தான் வெடிச்சிருக்கு. இவங்களுக்கு அதனால வேற என்ன அவர் சொல்ல முடியும் மிஸ்டர் ராகுல் காந்தி? இதை பற்றி ஏதாவது பொத்தாம் பொதுவா சொல்றாரு. இடதுசாரிகள்ல குறிப்பா தமிழ்நாட்டில் உங்களுடைய கூட்டணியில அல்லது கூட்டமைப்புல ஒரு நட்போட இருக்கிற கட்சி முத்தரசன் சொல்றாரு, இந்த 7,000 கோடி ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணதை திரு வைகோ ஏற்றுக்கொள்கிறாரா? இதற்கு அவர் தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. இந்த பாருங்க, எல்லா கொள்கையிலையும் ஒன்னா இருக்க முடியாது. அப்படின்னு தனித்தனி அரசியல் கட்சி வச்சிருக்கோம். எதில் ஒன்றுபட முடியுமோ அதில் ஒன்றுபட்டு நிற்போம். எதில் நாங்கள் மாறுபட முடியுமோ மாறுபடுவதை ஒப்புக்கொண்டுதான் ஒரு கூட்டு இயக்கமோ கூட்டணியோ நடைபெற முடியும். அக்ரி டு டிஸ்அக்ரி. இப்போ எல்டிடி இஷ்யூவில் வந்து மார்க்சிஸ்ட் எங்கள் கருத்தை ஏற்றுக்கிறாங்களா? என் சிபிஐ கூட எங்கள் ஸ்டாண்ட் அப்படியே ஏற்றுக்கிறாங்களா? இப்போ நியூட்ரனில் மார்க்சிஸ்ட் எங்களை கருத்தை ஏற்றுக்கிறாங்களா? இன்னும் சொல்ல போனால் அணு உலை பிரச்சனையிலே அவங்க வந்து தொடக்கத்தில் ஆதரவு நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. மீத்தேனில் கூட முதல்ல ஆதரவு நிலைப்பாடு தான் எடுத்தாங்க, பிறகு எதிர்ப்பு நிலை எடுத்தாங்க. அதனால் இது அவங்களுடைய அது அவங்க உரிமை. என்னை பார்த்து கேள்வி கேட்டால் நான் திரும்ப 10 கேள்வி கேட்பேன். அது வேண்டாம். திருமாவளவனுடைய சமீபகால விஷயங்கள்ல கூட குறிப்பாக வந்து திமுக கூட்டிய ஒரு கூட்டத்திற்கு அவர் போக வேண்டும் என்று மிகப்பெரிய அளவுக்கு வெளிப்படையாகவே சொன்னார். அதற்கு பிறகு உங்களுடைய சந்திப்புக்கு பிறகு எங்கள் கட்சியில முடிவெடுத்தோம், ஆனாலும் கூட்டணியோடைய அல்லது கூட்டு இயக்கத்துடைய நன்மை கருதி தலைவர்கள் சொன்னதனால் நான் போல அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைச்சாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நான் வந்து போக விடாம தடுத்து நான் கடுமையாக அதை எதிர்த்ததுனால போகாத மாதிரியா ஒரு தோற்றத்தை பத்திரிகை செய்திகள் கொண்டு வந்தன. இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திடணும்னு நினைக்கிறேன் புதிய தலைமுறை வாச நேயர்களுக்கு. டெல்லியில் ஜனாதிபதியை சந்திச்சுட்டு வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது 4 கட்சி தலைவர்களும், நான் ஜி ராமகிருஷ்ணன், தொல் திருமாவளவன், முத்தரசன் பேசும்போது நாங்கள் எடுத்த முடிவு, காங்கிரஸ் திமுக ஓட எந்த ஒரு உறவும் வச்சுக்கிறது இல்லை. உடனே கம்யூனிஸ்டுகள் தானே நீங்கள் விவசாய சங்கங்களுடைய நீங்கள் இதுக்கு போய் அழைப்பு கொடுத்தீங்க அவங்களுக்கு, அதனால் இனிமேல் நம்ம விவசாய சங்கங்களும் கூட திமுக காங்கிரஸுக்கு நம்ம அழைக்கிறது இல்லை அப்படிங்கிறத ரவிக்குமார் திருமாவர்கள் இருந்தப்பவே முடிவு எடுத்துட்டு, அந்த முடிவில் தான் 2 முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது திமுக ஸ்டாலின் கூட்டுகிற விவசாயிகள் சங்க கூட்டத்துக்கு போவதில்லை என்று முடிவெடுக்கப்பட்டது. டெல்லியில் முடிவெடுக்கப்பட்டது. அதே மாதிரி 3 தொகுதிகளிலும் போட்டியிடுவதில்லை என்று முடிவெடுத்தப்ப ஜி ராமகிருஷ்ணன் சொன்னாரு, இங்கே அறிவிக்க வேண்டாம், நாளைக்கு உங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் இருக்குங்கிறீங்க, நான் பிற்பகல்ல நான் சொல்லிடுறேன், இந்த முடிவை எங்க இதுல சொல்லிட்டு நான் சொல்றேன், பிறகு நீங்க அறிவிங்க. நாங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் 22ஆம் தேதி நடக்கு. ஒரு 5 மணிக்கு ஜிஆர் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன், அப்படியே அறிவிச்சிடலாம், 3 தொகுதிகளில் நம்ம போட்டியிடுவதில்லை என்று. ஆக நாங்கள் கூடி சேர்ந்து 4 கட்சிகளும் சேர்த்து எடுத்த முடிவு தான் 2 விவசாய சங்க கூட்டத்தில் கலந்து கொள்வதில்லை, ஸ்டாலின் கூட்டத்தில் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுவதில்லை. இது 4 கட்சிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு, அறிவிக்க சொல்லி அறிவித்த முடிவு, ஒட்டுமொத்தமாக எடுத்த முடிவு. இதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை அது மறு சீராய்வு செய்து எடுத்த முடிவை இல்ல கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் கட்சியில் பெரும்பான்மையினோர் முடிவெடுத்திருக்கிறார்கள், கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி நாங்கள் வந்து இப்ப மற்ற தோழமை எங்க கூட்டு இயக்கத்த கட்சிகள்கிட்ட எங்க நிலைப்பாடை சொல்ல போற போது நான் சிவகங்கையில் இருக்கிறேன்.
நான் இரவு வந்து விமானத்தில் வந்து இறங்கினேன். உடனே முத்தரசன் சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கிட்ட வந்து பேசினாங்க, போகிறது இல்லையா, போக வேண்டாம், அப்படி இருந்தால் யாரோ பிரதிநிதி அனுப்புகிறதா அப்படிங்கிற ஒரு முடிவு, முற்றாக ஒரு முடிவு எடுக்கலாம், உங்களை பார்க்க வர்றாருன்னு, தாராளமாக வரட்டும்னு. உடனே திரும்ப பேசினாங்க, நீங்கள் வாங்கன்னா ஒரு 10-11 மணிக்கு வந்தார். 10:30 மணி, இரவு 12:30 வரை பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஒன்றும் வற்புறுத்தலை. நான் சொன்னேன், ஏற்கனவே எடுத்த முடிவை அறிவிச்சிருக்கிறோம். காங்கிரஸோட திமுகவோட போகிறதில்ல, பிஜேபியோட அதிமுகவோட திமுகவோட பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒட்டோ உறவோ இல்லைன்னு ஒரு நிலைப்பாட்டை கூட்டியக்கத்தில் எடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்படி போகும்போது அது வந்து பலவிதமான யூகங்களுக்கு இடம் கொடுக்கும். இதுக்கு மேலே நீங்களா யோசிங்க, அண்ணன் போகலைன்னு சொல்லிட்டார். பிரதிநிதி கூட அனுப்புறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிவிட்டு வீட்டு வாசலில் வச்சு சொல்லும்போது நான் இந்த முடிவு சொல்வார், காலையில் திரும்ப அவர்கள் அறிவிப்பார்கள்னு சொல்லிட்டேன். திரும்ப காலையில் போயிட்டு அவர் நாங்கள் கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களுக்கு இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் போக வேண்டாம் என்று முதலில் முடிவெடுத்தாலும் அந்த முடிவு எங்கள் கட்சி கூட்டத்தில் மறுபரிசீலனை செய்யப்பட்டு கலந்து கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. அப்படி இருந்தும் கூட தோழமை கட்சிகள் அந்த கருத்தை சொல்றதுனால நாங்கள் வர முடியலை. அதாவது தான் நிர்பந்தப்படுத்தப்பட்டு வர முடியாத நிலைமைக்கு ஆளாகி இருப்பதாக நாங்கள் வர விரும்புகிறோம், ஆனால் இந்த நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்று அது உடனே உங்கள் உள்ள நிலையை உணர்ந்தேன், உண்மை நிலையை உணர்ந்தேன். இதை பற்றி நான் விமர்சிக்க விரும்பலை. இது அவர்களுடைய நிலைப்பாடு, அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் நீங்கள் போகக்கூடாதுன்னு வற்புறுத்துறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, அதை கேட்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதற்கு பிறகும் கூட நீங்க சொன்ன இந்த நிலைப்பாட்டிலேருந்து அதுக்கப்புறம் நாராயணசாமியை ஆதரிக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர். அதே போல இங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க, பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் பங்கேற்கிறது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது காங்கிரஸோடும் திமுகவோடும் உறவு வைத்துக் கொள்வது என்று முடிவெடுத்த பிறகு திடீரென்று பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிக்கிறோன்னு சொல்றது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் கூட்டியக்கத்தினுடைய தொடர் பயணத்தை கருதி நாங்களோ சிபிஎம்மோ சிபிஐயோ எந்த விமர்சனமும் நாங்கள் பண்ணலை. அந்த மாதிரி நிலைக்கு பிறகு பொது சிவில் சட்ட இதுக்கு காங்கிரஸையும் திமுகவையும் சென்னை தமிழ்நாட்டிலே அழைக்கிறாங்க. அது வந்து எடுத்த முடிவுக்கு மாறாக ஒரு இன்னொரு திசையை நோக்கி இழுத்து போகிற மாதிரி இருக்கு. ஆனாலும் கூட இந்த கூட்டியக்கத்தின் செயல்பாட்டில் ஒரு 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 ஒருங்கிணைப்பு இல்லாமல் விலகி செல்லுகிற மாதிரியான ஒரு கருத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் எங்கள் கட்சியில் முடிவு செய்து மல்லை சத்யா அவர்களை அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள அனுப்பி வைத்தோம். ஆனால் இனி தொடர்ந்து அது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்காதுன்னு நினைக்கிறேன். தொடர் நிகழ்வுகளை பார்க்கும்போது அவருடைய பேட்டிகள்லையும் கேட்டோம், திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும் போதும் கூட பொதுவான பிரச்சனைகள்ல சேர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு புதிய தலைமுறையிலேயே நேர்பட பேசுற நிகழ்ச்சியிலேயே சொன்னாரு. அப்ப அவருடைய துணை என்பது தொடர்ந்து பொது தளங்கள்ல பொது பிரச்சனைகளுக்காக கைகோர்ப்பதுல, குறிப்பாக செக்யூலரிஸ்ட் பார்ட்டியோட நாங்க சேர வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறார். அது அவருடைய கருத்து. நாங்கள் அந்த மாதிரி நிலைப்பாட்டை மறுமலர்ச்சி திமுக மேற்கொள்ளாது. பொது தளங்கள்னு சொல்லி காங்கிரஸோட திமுக நிற்கிற மேடையில் நாங்கள் போய் நிற்க மாட்டோம். அது இல்லாத 4 பேர் கூடுற மேடையில் இருப்போம். திரும்பவே கூட்டினாலும் போய் இருப்போம். அவங்க வர்ற மேடைக்கு நாங்கள் போக மாட்டோம். இப்படி முரண்பட்ட கருத்துக்கள், நீங்களே சொன்ன மாதிரி வெவ்வேறு கொள்கைகள் கொண்ட கட்சிகள் ஒன்னா இருக்கும்போது கருத்துக்கள் முரண்பாடு வரும். ஆனா இது அடிப்படையிலேயே ஒரு முடிவெடுத்து அந்த முடிவுக்கு நேரெதிரான நிலைப்பாடுகள் எடுக்கும்போது அப்ப இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? சிபிஎம் உடைய தலைவர்களே அதை சொல்றாங்க, நாங்க தேர்தலுக்கு பிறகு இப்படியான நிலை தேவையில்லைங்கிறத அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கிற சூழல்லாம் இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த நிலை? எப்படிலாம் பொது வாழ்க்கைக்கு 52 வருஷம் ஆச்சு. ஏற்றத்தாழ்வுகள், கஷ்டங்கள், சோதனைகள், ஒரு 29 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு பல கட்டங்களை கடந்து வந்துட்டேன். நான் ஒரு கூட்டமைப்பு சிதறுவதற்கு காரணமாக இருக்க மாட்டேன். ஆமாம், அதனால் நாங்கள் எங்களுடைய எந்த நிலைப்பாடு எடுத்தோமோ அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இப்ப இந்த செல்லா காசு விவகாரத்திலையும் மிக கடுமையான நிலைப்பாட்டை திருமாவளவன் எடுக்கிறார். முற்று முதலாக உங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து நேர் எதிர் நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனா காங்கிரசினுடைய நிலைப்பாடு, காங்கிரசினுடைய துணைத் தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி பிரதமராக மாற்றப்படுவார் அல்லது மோடி அவரை பிரதமராக்கி விடுவார் என்றெல்லாம் புகழ்ந்து பேசக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறோம். அது அவருடைய உரிமை.
அதை பற்றி நான் ஒன்றும் குறை சொல்ல விரும்பலை. அதனால் இப்போ நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் இப்போ திரும்ப ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலோ சிபிஎம் சிபிஐ ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலோ நான் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய சிபிஎம் வந்து போட்டியிட விரும்பியது கூட்டணிக்காக அந்த விருப்பம் நிறைவேறல, இப்படியான செய்திகள் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அதாவது டெல்லியில் பேசி நீங்கள் அறிவிச்சிடலாம் 3 தொகுதியில் போட்டியிட போகிறதில்ல, உங்களை வந்து நம்முடைய கூட்டியக்க முடிவாக அறிவித்து விடலாம் என்று தோழர் ஜி ராமகிருஷ்ணன் சொன்ன பிறகுதான் திட்டவட்டமாக அறிவித்தேன். என் தரப்பிலிருந்து ஒரு சிறு ஒரு இம்மி அளவு பிழை கூட இல்லை. பொதுவா என்ன கருத்து முன்வைக்கப்பட்டது? ஒரு மாற்று இயக்கமாக வந்தது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இவர்களுக்கு மாற்றாக ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு காலா இருக்க முடியுமா? பொது தேர்தலுக்கு முன்னாடியே கூட வெற்றி தோல்வியை பத்தி நாங்க யோசிக்கல, ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் அப்படின்னு. அந்த மாற்று அரசியலை முன்வைக்கிற ஒரு அணி இந்த மாதிரி ஒரு தேர்தலை புறக்கணிப்பதுங்கிறது சரியா இருக்க முடியுமா? இந்த வார்த்தையை சொன்னதே திரும்ப தானே. முதல்ல 3 தொகுதியில் போட்டியிட போறதில்லைன்னு அவர் தானே சொன்னார். பிறகு நாங்கள் 4 பேரும் சேர்ந்து போட்டியிடுறது இல்லைன்னு தான் முடிவெடுத்து அறிவித்தோம். இந்த காலகட்டத்தில் இதில் 2 தொகுதியிலையும் இதுதான் நடக்க போகுது, பணம் தான் வெள்ளமாக பாய போகுது, இதுதான் தீர்மானிக்க போகுது, நம்ம போட்டியிட வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே கலந்து பேசி யார் ஒருத்தர் வற்புறுத்தலையே, சேர்ந்து எடுத்த முடிவு தானே. இப்போ இந்த இடைத்தேர்தல் முடிவுகளில் பார்க்கும்போது தேமுதிக தனித்து போட்டியிட்டு திருப்பரங்குன்றத்தில் ஒரு 4000 சொச்சம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் பொது தேர்தலில் போட்டியிட போது 15,000 வாக்குகள். இந்த வாக்குகள் எங்க போச்சு? 10,000 வாக்குகளுக்கு மேல உங்க கூட்டணியோட வாக்குகள். இது என்ன ஆயிருக்கு? நான் இதை பற்றி எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. தேர்தல் முடிவுகள் பத்தின உங்க பார்வை எப்படி இருக்கு? திமுக அதீத கற்பனைகளிலே கற்பனை கோட்டைகளை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பணம் 2 பேரும் கொடுத்தாங்க. 2 தரப்பும் பணம் கொடுத்தது. திமுகவும் பணம் கொடுத்தது, அதிமுகவும் பணம் கொடுத்தது, ஈக்குவலாக கொடுத்தாங்க. பணம் பகிரங்கமாக, அதாவது பட்டுவாடா செய்வதற்கென்று ஏற்பாடு 2 தரப்பு மெஷினரி வச்சு பண்ணாங்க. இதற்கு பின்னரும் மக்கள் ஆதரவு, மக்கள் பக்கம் அதிமுக தான் ஆதரவு கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு, சீக்கிரத்தில் ஒரு புதிய இளம் முதலமைச்சர் வரப்போறாருன்னு துரைமுருகன் பேசுகிறார் மேடையில். 4 மாதத்துக்குள்ள ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு. அப்போ ஒரு முதலமைச்சர் மிகுந்த நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது இந்த ஆட்சி மாறும் என்றால் எதுக்கு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து நாங்கள் மனிதாபிமானத்தோடு பார்த்தோன்னு சொல்வது? இது மக்களுடைய முடிவுக்கு, நேயர்கள் முடிவு கொடுறேன். ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போனது மனிதாபிமானத்தோட, ஆட்சியே மாறிடும் அப்படி இன்னொரு முதல்வர் வருவாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ இந்த முதல்வர் நீண்ட நாள் இருக்க மாட்டார், நாங்கள் வந்துடுவோங்கிறதா? இது எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் அரசியல் பேசுகிறாங்க, மக்கள் பார்க்குறாங்க, பெண்கள் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. இதுவெல்லாம் இவர்களுக்கு நெகட்டிவாக போச்சு. இவங்க அப்ரோச் இருக்க முதலமைச்சருக்கு உடம்புல எல்லாம் இல்லை, புதிய முதலமைச்சர் வேற கட்சியில் திமுக ஆட்சிக்கு வந்துடும் சொன்னால் என்ன நோக்கம்? எப்படி வர முடியும்? இவங்ககிட்ட மெஜாரிட்டி கிடையாது, எப்படி வர முடியும்? காங்கிரஸும் சேர்த்தாலும் அப்போ 30, 40, 35 எம்எல்ஏக்களை நீங்கள் எடுத்துருவீங்களா? அப்போ நீங்கள் குதிரை பேரம் பண்ண போறீங்களா? ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி கொடுத்து கூப்பிட போறீங்களா? இதெல்லாம் கேள்வி எழுது. இதெல்லாம் யோசிக்காம பேசினாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் இந்த அணுகுமுறை வெறுப்பைத்தான் அவர்களுக்கு ஏற்படுத்தியது. இன்னைக்கு தமிழக அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? உங்க பார்வை என்னவா இருக்கு? எப்போ இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. குறைபாடுகள் இருக்கு. சில விஷயங்களில் தமிழக உரிமைகளை பாதுகாப்பதில் திமுக செய்த துரோகத்தை அதிமுக செய்யவில்லை. முல்லை பெரியார் ஆகட்டும், இன்றைக்கு நம் தலைக்கு மேலே கொடுவாளாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், அதிலே முறையாக சட்டபூர்வமாக அதை அணுகி இந்த பிரச்சனையை கையாண்டவர் முதலமைச்சர் ஜெயலலிதா. திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆட்சியில் இருந்த போது எந்த ஆண்டிலும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்காத நிலையே இல்லை. ஆனால் 6 ஆண்டுகளாக அதிமுக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர்ல தண்ணீர் திறக்க முடியாத சூழல் தான் இருக்கு. பேச்சுவார்த்தை மூலமாகவாது நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நீரை பெற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. அதாவது சில அடிப்படைகளே உண்மைகளை மறந்துட்டோ தெரிஞ்சு கொள்ளாமலோ பேசுகிறாங்க. என்ன, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும்னு சொல்கிறதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பையே மொத்தமாக விமர்சிக்கிறதுக்கும் அடிப்படை தெரியாமல் எதிர்க்கட்சி தலைவர் பேட்டி கொடுத்தார். கலைஞர் அவர்கள் 96 ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே ஜூன் 12 தண்ணி திறக்கலை. திருக்கோயிலையில் போயிட்டு வர்றார், திருவாரூரில் கேட்குறாங்க,
என்னங்க ஜூன் 12 தண்ணி திறக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இவர் முதலமைச்சர், இவங்க கட்சி திமுக பங்கெடுத்திருக்கக்கூடிய ஐக்கிய முன்னணி ஆட்சி அங்கே டெல்லியில், பிரதமர் தேவே கவுடா. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு இவ்வளவு கல்லை தூக்கி போடுறதுல மனுஷன் தேவே கவுடா. கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் முதலமைச்சர், கர்நாடகத்திலே மழை பெய்யலையா, அவன் எப்படியா தண்ணி திறந்து விடுவான்? ஆக அதை கண்டித்து காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கல்லணை வரைக்கும் 10,000 பேர் தோளை மம்மட்டி போட்டு நடந்தவன் நான். இவங்க ஏதோ இவங்க வருஷம் இவங்க ஒழுங்கா தண்ணி திறந்து விட்ட மாதிரியும் இந்த ஆட்சி தான் நடக்காத மாதிரியும். காவிரி பிரச்சனையில், மீத்தேன் பிரச்சனையில் திமுக துரோகம் இழைத்தது. மீத்தேன் கையெழுத்து போட கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்டாரு மிஸ்டர் ஸ்டாலின், தெரியாம போட்டாரா? இக்னரன்ஸ் ஆஃப் லா நோ எக்ஸ்கியூஸ். எனக்கு தெரியாம கொலை செஞ்சுட்டேன்னு எவனும் தப்பிச்சிட முடியாது. நிலையை எப்படி மாத்துவீங்க? நீங்க கையெழுத்து போட்டு எதிர்க்கிறீங்க, நீங்க கொலை செஞ்சுட்டு இல்லையீங்களா? இது பச்சை துரோகம் இல்லையா காவிரி தீர மக்களுக்கு? திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு திட்டத்துக்காக கையெழுத்து போடுறதுக்கு என்ன மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம் என்ன? அதுக்கு தான் கையெழுத்து போட்டாங்க. இது குறித்து வாயே திறக்கல ஸ்டாலின் பலகாலம். இப்பதான் சொல்லி கொடுத்து பல பேர் இந்த பதில சொல்றாரு. ஊரூரா போய் நாங்கள் விமர்சிக்கிறப்ப எந்த மேடையிலும் எந்த கூட்டத்திலையும் மீத்தேனுக்கு நான் இதுக்காக தான் கையெழுத்து போட்டேன்னு சொன்னாரா? இந்த துரோகத்தை எல்லாம் மன்னிக்க முடியாது. மீத்தேன் பிரச்சனையில மீத்தேனை இன்றைக்கு மத்திய அரசு கைவிடல. அவன் நாங்க அந்த கான்ட்ராக்டை ரத்து பண்ணி இருக்கிறோம், அவன் உரிய காலத்தில் செய்யலைங்கிறதுக்காக. ஆனா திட்டத்தை கைவிடலைங்கிறான். இது போல பிரச்சனைகளில், தமிழ்நாட்டை அழிக்கின்ற பிரச்சனைகளில் எந்த சரியான அணுகுமுறையும் கிடையாது. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எந்த முயற்சியும் திமுக தரப்பில், குறிப்பாக இன்றைக்கு அது ஒரு தலைமை பொறுப்பில், ஒரு பொருளாளர் பொறுப்பில் இருந்து கொண்டு செயல்படக்கூடிய அவரால் எதுவும் கிடையாது என்பது 100% உண்மை. அவர் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்னா, நீங்க சொல்றீங்க தமிழகத்தினுடைய நலன்கள்ல, குறிப்பாக மாநில நலன்களுக்கு அதிமுக எப்பவும் திமுகவோட ஒப்பீட்டளவில் நிச்சயமா சரியாக இருந்திருக்காங்கன்றீங்க. ஆனால் இன்றைய சூழலை பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை நிர்பந்திக்கிறது, அழுத்தம் கொடுக்கிறது. 3 முக்கியமான திட்டங்கள்ல மாநில உரிமைகள் இப்போ விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உதய் திட்டம், உணவு பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட விஷயங்களை சொல்லி மத்திய அரசு தமிழக அரசை மிரட்டி பணிய வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு ஸ்டாலின் முன்வைக்கிறார். இந்த மீத்தேனை கையெழுத்து போடுறதுக்கு மிரட்டினது காரணமா, வேற கிக் பேக்ஸ் காரணமா? காவிரி பிரச்சனையில் துரோகம் பண்ணதுக்கு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு கூட தமிழ்நாட்டை காப்பாற்றுற முயற்சி எடுக்காததுக்கு என்ன காரணம்? ஈழத்தமிழர்களுக்கு காவு கொடுப்பதற்கு என்ன காரணம்? ஆட்சி பொறுப்பிலிருந்து தமிழ் இனத்துக்கும் தமிழகத்துக்கும் மன்னிக்க முடியாத துரோகங்களை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது என்பதை வரலாற்றிலே இருந்து கல்வெட்டாக அமைந்து விட்டதை யாரும் மாற்றிட முடியாது. இன்றைக்கு நான் சொல்றேன், முதலமைச்சர் உடல்நலக் குறைவாக இருக்கிறாங்க. அவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைஞ்சிட்டு வராங்க. மத்திய அரசினுடைய நிர்பந்தங்களுக்கு இதற்கு முன்பு பல கட்டங்களில் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ஆகவே இதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஈழத்தமிழர் பிரச்சனையில கூட தொடர்ந்து நீங்க குற்றம் சாட்டுறீங்க. காங்கிரஸ், திமுக அந்த நேரத்தில் குறிப்பாக இறுதி போர்ல இவங்க முழுக்க முழுக்க ஆதரித்து அந்த இறுதி போருடைய ஒட்டுமொத்த பலிக்கும் காரணம் இவங்க அப்படின்னு. ஆனால் அதிமுகவும் கூட அதற்கு பிறகுதானே தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திருக்கு. அதற்கு முன்னதாக அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நான் எதிர்த்து விட்டு ஜெயிலுக்கு போனவன். அதே முதலமைச்சர் ஜெயலலிதா, நான் மார்ச் 23 அறிக்கை கொடுக்கிறேன், தமிழர் தேசிய இனப்பிரச்சனைக்கு இலங்கையில் என்ன தீர்வு என்பது சுதந்திர தமிழ் ஈழம் என்று வட்டக்கோட்டையில் 1976 மே 14 தந்தை செல்வா அறிவித்தார். அதனை ஆயுத போராட்டத்தின் மூலமாக முன்னெடுத்து சென்று ஒரு சுதந்திர தமிழ் ஈழத்தை கட்டமைத்தார் என் தலைவர் பிரபாகரன். ஆனால் இதற்கு ஈழத்தில் இனப்படுகொலை நடந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் அழிக்கப்பட்டு போரில் பின்னடைவு ஏற்பட்ட பிறகு இந்திய அரசு செய்த மன்னிக்க முடியாத துரோகத்தால் 7 அணு ஆயுத வல்லரசு சேர்ந்த ஆயுதமாகி கொடுத்ததனால் பின்னடைவு ஏற்பட்ட பிறகு தீர்வு என்பது சுதந்திர தமிழீழம் தான் தீர்வு, அதற்கு ஒரே மார்க்கம் ரெஃபரண்டம் தான் சொல்லி ஈழ தமிழமைப்புகள் யாருமே அதுவரை சொன்னது கிடையாது. ஈழ ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டு யாருமே சொன்னது கிடையாது. இதுக்கு ராயல்ட்டினா, நான் இன்னைக்கு இந்த புதிய தலைமுறை மூலம் நான் வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியாக செஞ்சிருக்கேன்னா சில காரியங்களை நெய்வேலியை மீட்டு கொடுத்தேன். அதே போல சுதந்திர தமிழீழத்துக்கு ரெஃபரண்டம் தான் சொல்லி முதல்ல பதிவு பண்ணது பெல்ஜியத்தில், பிரசல்ஸில், ஐரோப்பிய ஒன்றிய கட்டிட மாநாட்டில் நாம் பதிவு பண்ண பிறகுதான் மற்றவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இந்த தீர்வை நோக்கி போகணுங்கும் போது நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன். முதலமைச்சர் அவர்களே, சட்டமன்றத்தில் சுதந்திர தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு
அது உலகளவிலே புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் நடைபெற வேண்டும். அதற்கு முன்பு சிங்கள ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும், குடியேற்றங்கள் வெளியேற்றப்பட வேண்டும், புலிகள் உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட வேண்டும், தீர்மானமாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி 23ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுத்தேன். 27ஆம் தேதி மார்ச் 27ஆம் தேதி சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை எடுத்து பாருங்கள், அறிக்கை எடுத்து பாருங்கள். என் அறிக்கையின் சாராம்சமும் வார்த்தைகளும் 75% இருக்கும். நான் இப்ப கடுமையா ஜெயலலிதாவை எதிர்த்துட்டு இருக்கிறேன். இந்த சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இட் இஸ் எ மேக்னா கார்ட்டா ஃபார் தமிழ்ஸ். ஏன்னு சொல்றேன்னா, 7.5 கோடி மக்களினுடைய இதயமாக இருக்கிற தமிழக சட்டமன்றத்தில் ஒருமனதாக சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சாதாரண காரியம் அல்ல. இது எதிர்காலத்தில் நமக்கு சுதந்திர தமிழீழம் கிடைப்பதற்கு சரியான படிக்கட்டாக அமைந்திருக்கிறது. வரலாறு உங்களுக்கு பொன்மகுடம் சூட்டும்னு ஜெயலலிதாவுக்கு சொன்னேன். இதை கலைஞர் செய்ய தயாரா இல்ல, அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி பொருளாதார தடை விதிக்க வேண்டும் இலங்கைக்கு, மிக அழுத்தமாக தீர்மானம் கொண்டு வந்து போட்டாங்க. 4 தீர்மானங்கள். அது மட்டுமல்ல, 7 தமிழர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நளினிக்கு மட்டும் நீங்க மன்னிப்பு கொடுங்க, 3 பேரை தூக்குல போடுங்கன்னு இவர் 2000 ஏப்ரல் 19ஆம் தேதி கலைஞர் அவர்கள் கேபினெட்ல முடிவு பண்ணி தீர்மானம் போட்டு தூக்குல போட சொன்னார். ஆகையினால இதற்கு முன்பு என்ன நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் ஒரு முதலமைச்சர் உலகம் பூரா உள்ள தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விடியலுக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது என்பது வரலாற்றில் அது அந்த சாதனை யாரும் மறுக்க முடியாது. திராவிட இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கம் யாரும் வீழ்த்த முடியாத நிலையில் இருக்கு அப்படின்னு திமுகவினுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் சொல்றாரு. அந்த அளவுக்கு திராவிட இயக்கத்திற்கான சரிவு அல்லது திராவிட இயக்கம் யாராலாவது வீழ்த்தப்படக்கூடிய நிலையில் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? திராவிட இயக்கம் வீழ்த்தப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய திருவாளர் ஸ்டாலினுக்கு இந்த திராவிட இயக்க நூற்றாண்டு நிறைவு தேதியே தெரியாதா? கலைஞருக்கு உடம்பு சரியில்லை, நவம்பர் 20 நூற்றாண்டு நிறைவு விழா நடத்தலை, நாங்கள் நடத்துகிறோம். சாயங்காலம் 8 மணிக்கு அறிவிக்கிறாங்க. TM நாயரும் தியாகராயரும் பிட்டி தியாகராயரும் நடேசனாரும் அஸ்திவாரம் அமைத்து தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு பிறகு திராவிடர் கழகமாக மாறி சமூக நீதிக்கும் பெண்கள் வாக்குரிமைக்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமைகள் வழங்குவதற்கும் நீதி கட்சியாக இருந்து அதற்கு பிறகு அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் சாதாரணமானதல்ல. இன்றைக்கு இவ்வளவு சாதாரண மக்கள் தலைநிமிர்ந்து செல்ல முடியாத தந்தை பெரியார் தான் முழுக்க காரணம். ஆகவே திராவிட இயக்கத்தின் சாதனைகளை மறைப்பதற்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்த தவறுகள், இன துரோகங்கள், செய்த ஊழல்கள் இவற்றால் கரைபடிந்ததே தவிர திராவிட இயக்கம் என்பது ரத்தத்தாலும் கண்ணீராலும் அது கட்டப்பட்டு எழுப்பப்பட்ட கோட்டை. அதனால் அதை யாரும் அழிக்க முடியாது. எங்களை பொறுத்த மட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சிமிக்க பரிமாணமாக நாங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியால தான் தமிழகம் பின்னோக்கி போயிருக்குங்கிற விமர்சனமும் வேறு கட்சிகளால முன்வைக்கப்படுது. அது ஆத்திரத்தில் எரிச்சல் சொல்றது. இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் பேரறிஞர் அண்ணா, சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியவர் பேரறிஞர் அண்ணா, சமூக நீதி என்று இன்றைக்கு உலகத்திலே இந்தியாவிலே இடஒதுக்கீடு பேசப்படுகிறதுனால் அதை ஏற்படுத்தி கொடுத்தது திராவிட இயக்கம். அதனால திராவிட இயக்கம் எவ்வளவோ சாதிச்சிருக்கு. ஒரு பக்கம் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இங்க புரட்சிகள் கொண்டு வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜாதிய அரசியலை, ஜாதிய கட்டுமானத்தை தூக்கி பிடித்ததுல திராவிட கட்சிகளுக்கு முக்கியமான பங்கு இருக்குங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கட்ட வரையில கலைஞர் போராளி, அவருக்கு நிகரான எழுத்தாளர் கிடையாது, அவருக்கு நிகரான பேச்சாளர் கிடையாது, அவருக்கு நிகரான ராஜதந்திரி கிடையாது. அத்தனை ஆற்றல் மிக்கவர், தியாகம் செய்திருக்கிறாரு, கட்சியை வளர்த்திருக்காரு. அண்ணா, நாவலர், கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பேராசிரியர் கோவிந்தசாமி, ஆசத்தம்பி, எவ்வளவோ தலைவர்கள், அதே போல கலை உலக பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குனது. 71 வரையில் அண்ணா இருந்த கலைஞரை நான் இன்னைக்கு நெஞ்சில் வச்சு போட்டுறேன். அந்த தலைவரை அது அந்த இடத்துக்கு அந்த இதை யாரும் செய்ய முடியாது. ஆனால் பின்னல் ஒரு சுயநல அடிப்படை, இந்த நேரத்தில் அவர் உடல்நலமெல்லாம் இருக்கும்போது நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. பின்னால் ஏற்பட்டக்கூடிய சரிவுகளுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும், அதை சரிப்படுத்திட்டு போக முடியும். ஆனா இளைய சமுதாயத்தை ஈர்க்கிறதுல திராவிட இயக்கங்கள் பெரிய அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? குறைந்தபட்சம் கடந்த 10 ஆண்டுகள்ல அந்த ஈர்ப்பு என்பது குறைந்திருக்கிறது, அல்லது அவர்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு என்னங்கிறது கூட தெரியாம இருக்காங்களாங்கிற கேள்வி கூட இருக்கு. செய்த தவறுகளாலும் சில துரோகங்களாலும் இதை பயன்படுத்தி கொண்டு திராவிட இயக்கத்துக்கு ஜென்ம வைரிகளாக ரொம்ப காலமாக இருக்கிறார்களே, அவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு கொடுத்த குற்றச்சாட்டுகளாலும்
பழி சுமந்த நிலையில் இளைய தலைமுறைக்கு அதை பற்றி ஒரு வெறுப்பு கூட வந்தது. ஆனால் அதே நேரத்தில் அடிப்படையான அந்த உணர்வுகள் உள்ள அந்த லட்சிய உணர்வு உள்ள அந்த குடும்பத்து பிள்ளைகள் இருக்கத்தான் செய்யறாங்க. தமிழ்நாட்டில் 3வது கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான வாக்குகள் தானாலும் கூட இந்த தேர்தல் முடிவுகள் அப்படி வந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர்கள் பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, இந்த கட்சி இங்கே பெரிய அளவுக்கு வளரும்னு. நீங்க 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற அதே நேரத்தில் தான் இன்னொரு சிந்தனை கொண்ட வலதுசாரி சிந்தனை கொண்ட கட்சிக்கும் பெரிய நம்பிக்கை உள்ளாகக்கூடிய ஒரு நிலை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களா? கனவு காண்பது அவரவர்கள் உரிமை. பாரதிய ஜனதா கட்சி கனவு காண்பது, ஆகாயங்களில் கோட்டைகள் கட்டுவது அவர்களுடைய உரிமை. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. இது பெரியாரும் அண்ணாவும் விதைகள் தூவி அந்த விருட்சங்களாக இருக்கக்கூடிய பூமி. இதனுடைய அடித்தளத்தை யாராலும் அசைக்க முடியாது. ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறது. விலங்குகள் நல ஆர்வலர்களும் கூட இதை கடுமையா எதிர்க்கிறாங்க. ஜல்லிக்கட்டை நடத்தியே ஆகணும் அப்படின்னு திரு வைகோ உள்ளிட்டவர்கள், அதுல என்ன நியாயங்களை நீங்க பாக்குறீங்க? இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்களே, அவங்க ஏதோ கற்பனை உலகத்தில் தந்த கோபுரத்துக்கு மேலே உட்காந்துருக்காங்க. நான் நீதிபதிகளை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் கேம் விளையாடலாமே, இது மாடு பிடிக்கிறது போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் இருக்காங்களா? இது சித்திரவதை இல்லையா? மாட்டை வெயிலில் போய் வாட்டி விதைக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன தெரியும் இந்த உலகத்தில்? நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், விவசாயம் செய்ய தெரிஞ்சவன். காலையில் ஏர் கூட்டிகிட்டு போனால் மாடு வெயிலில் தான் உழுகுது. கொளுத்துற வெயிலில் தான் மாட்டை நிலத்தில் உழுதுகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் மத்தியானம் மரத்தடியில் நிப்பாட்டி கொஞ்சம் கூளம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு பழையபடி நொங்கத்தடியில் பூட்டுறோம். சுமக்க முடியாத சுமையை வண்டியில் ஏற்றிக்கிட்டு அந்த மாடு இழுத்துட்டு போகும்போது சில இடத்துல பாதம் ஏற்றமாக இருக்கும், அப்படியே தன்னால் நொறுங்கி போகும். கமலை இறைக்கிறது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மாடு கமலை இறைக்கும். இது எல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? மாடுகள் வெயிலில், ஜல்லிக்கட்டு மாடுகளை வெயிலில் நிறுத்தி இருக்கிறார்களாம். ஏர் கண்டிஷன் ரூம்குள்ளே நிறுத்துவாங்க. அடுத்து இது பெரிய வதை இல்லையான்னா, காளை மாட்டை தார்குச்சியால் கூட தொட மாட்டாங்க வளர்க்குறவங்க. கோயில் கட்டி கும்பிடுற மாதிரி வச்சுருக்காங்க. அதை ஒரு நாளைக்கு அவங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய பக்குவமும் இதுவும் பிள்ளைகள் மாதிரி வளர்க்குறாங்க. இது ஒன்றும் தெரியாது ஜட்ஜுகளுக்கு. வரும்போதுதான் அதுல நிறைய சித்திரவதைகள் செய்யறது அவங்க எவிடன்ஸோட ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. எங்கேயோ 1-2 நடந்திருக்கும். கார் ஆக்சிடென்ட் நடக்கு, செத்து போறான். கார்களே ரோட்டில் போக விடாமல் நிறுத்திடுவீங்களா? நான் இப்போ ஒன்று கேட்குறேன், இந்த ஜட்ஜுகள் ஆட்டுக்கறியை சாப்பிட மாட்டாங்களா? கோழிக்கறியை சாப்பிட மாட்டாங்களா? சொல்லுங்க. ஆடு வெட்டுறது பாவம், அப்ப துன்பம் இல்லையா? துண்டை வெட்டி துடிக்குதே கோழி, ஆட்டை துண்டா வெட்டுறானே, அதையெல்லாம் நீங்க தடுத்துருவீங்களா? ஜீவகாரண்யம், மிருகங்களை செய்யக்கூடாதுன்னு. ஏங்க, கரடியும் புலியும் ஓனாயும் இருக்கிற பட்டியலில் வச்சு வைக்கிறீங்களா? கரடியும் புலியும் ஓனாயும் வீட்டுக்குள்ளே இருக்கு. மாடு வீட்டில் இருக்கிற செல்வம். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிடாம இருக்காங்க. மக்கள் பாவலர் திரு இன்குலாப்போட மறைவு, உங்களுடைய நினைவுகள், அவரோட இருந்த விஷயங்கள் அப்படின்னு? தீவிரமான ஒரு உணர்வு உள்ளவர். இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் முன்னின்றவர். எல்லாரும் சிறைக்கு போனப்போ இவர் தான் முன்னெடுத்து பண்ணார். மார்க்சிய சிந்தனைகள் வர்றதுக்கு காரணம் விளிம்பு நிலை மனிதர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் போராடணுங்கிறதுக்காகவே இருந்தார். அவருடைய கவிதைகள் ஒவ்வொன்றும் எரிமலையின் சீற்றமாக தான் இருக்கும். தமிழீழ உணர்வு, தமிழீழ விடுதலை தாகம், அதே நேரத்தில் மார்க்சிய சிந்தனை, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளாத போராளியாக இருந்தவருக்கு மரணம் இல்லை. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் சூழலாக இப்ப பார்க்க வேண்டியிருக்கிறது. 2 முக்கியமான தலைவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இருவருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல். தற்போதைய அரசியல் சூழலை எப்படி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. என்னன்னா, மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டிய பிரச்சனை. முதலமைச்சர் குணம் பெற்று வருகிறார். அவருக்கு செப்டிசிமியா அட்டாக் ஆகி செப்ஷாக்ல தப்பிச்சது இட்ஸ் எ மிரக்கல். நான் டாக்டர் ரிச்சர்ட் பீல்கிட்டே பேசினேன். சி இஸ் ரெஸ்பாண்டிங் வெல் டு த ட்ரீட்மெண்ட்டுன்னு. நான் தமிழ் மக்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அது ஒரு நிம்மதி. கலைஞருக்கு பொக்களங்கள் தான் அது. இப்போ ஒரு அலர்ஜினால் வந்திருக்கிற கொப்பளங்கள். ரொம்ப கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கனிமொழிகிட்ட அவங்ககிட்ட பேசினேன். கேட்டப்போ கொஞ்சம் இது மாதிரி இருக்குது, ஆனால் அது நல்லா நல்லாயிடும்மா, அப்படி நல்லா சுகமாய் திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு. அதை நான் மனிதாபிமானத்தோடு பார்க்குறேன். ஏன்னா நாடாளுமன்றத்தில் பக்கத்து சீட்டில் உட்காந்து என்கிட்ட அவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க ஜெயலலிதா. தலைவர் கலைஞர்கிட்ட 29 வருஷம் அவருக்கு பக்கத்திலே இருந்திருக்கிறேன். அவங்க 2 பேரும் நல்லா சுகமாகி தமிழக அரசியலில் அவங்கவுங்க தளத்தில் இருந்து அவங்க பணிகளை செய்யணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றிங்க, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.